பேச்சு முத்தா, அந்த கிருஷ்ணனுக்கு பணம் கொடுத்தா என்னமோ ஒழுங்கா வட்டி தருவானா, 2 மாசமா வட்டி கொடுக்காம இருக்கானே. ஏமாம்மா இப்பதானே 24,000 கொடுத்துருக்கான். 24,000 கொடுத்துருக்கானா? மாமா அது எங்க இங்க வரவு வைக்காம போயிட்டோமோ? ஆமா. மா, காஃபி நீயா போட்ட? ஆமா மாமா. காலைல எத்தனை மணிக்குமா எந்திரிச்ச? காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் மாமா. சாமான்லாம் தேய்ச்சி வீடு வாசல்லாம் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மாமா. ஐயே, எல்லா வேலையும் நீதான் பாக்குறியா? தாமரை என்னதான் பண்ணுது? ஏப்பா தாமரை பத்தி தெரியாதா? காலையிலேயே 7 மணிக்கு எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு கலெக்ஷனுக்கு போயிருப்பா. என்னடா இது, மருமக ஒத்தையில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பேசாம ஒரு வேலைக்காரியை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா தேவலாம். ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமா. நடந்ததை நினைக்கும் போது வேலைக்காரினாலே பயமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். விஜய், என்ன பேச்சு பேசுற? அந்த பொம்பளை பிரச்சனை பண்ணதுக்காக வேற யாரையுமே வேலைக்கு வைக்க கூடாதா என்ன? நானே ஒரு நல்ல வேலைக்காரியை பார்த்து வேலைக்கு வச்சிடுறேன். பூபதி சொல்றது சரிதாம்மா. நீ பாருடா, நல்ல ஒரு வேலைக்காரியை பார்த்து வேலைக்கு வைக்கிற வழியை பாரு. அங்க இருந்தான்னா இப்ப வேலைக்காரிக்கு அவசியமே இல்லை. அவளே வீட்டு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சிருப்பா. ஆமா, அங்க இந்நேரம் கோச்சிக்கிட்டு வந்திருக்கணுமே. நம்மள்ட்ட வந்து சண்டை போடணுமே, என்ன காணுமே, என்னாச்சு? ஏன்னா நீ இந்த செழியனை அடிச்சு இழுத்து கொண்டே விட்டு வந்திய, அவங்க நேரம் ஆத்தாக்காரிகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. இந்நேரம் அதை கேட்டுக்கிட்டு அவ சண்டைக்கு ஒரு வேலை ஏன் வரல? நான் போட்டல அந்த கலையரசு குடும்பமே ஆடி போயிருக்கு. யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? தான் எப்படி பண்றாளோ தெரியல. போ விடுங்கப்பா. அவங்க எங்க போனாலும், யாரு கூட இருந்தாலும், யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னன்னு சொல்லுவாங்க? பூபதியோட அம்மா தண்டபாணியோட பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, என்னமாச்சு? தெரியல மாமா, கட் ஆயிடுச்சு. சனியம் முடிச்சது. போன் கிட்டே தேவடு காத்துட்டு இருக்கோம் போல இருக்கு. யாருக்கா? யாரு? அந்த மூதேவி விஜி தான். தாமரை வசூல் என்னாச்சு? அது இரு விஜி, எனக்கு தான் ஃபோன் வந்திருக்கும். பேங்க் மேனேஜர் ஒருத்தர். ஹலோ ஹலோ. என்ன தெரியுமா, மறுபடியும் விஜய் தானா? உன்னை நான் பெத்து வச்சிருக்கேனே, எரும மாடு தாமரை. என்னமாச்சு? கட் ஆயிருச்சுப்பா. இருக்கிற வேலையில இது வேற யார தொந்தரவு. நீ போ விஜய். இருமா. பேச்சு பத்து, நீ போயிடு. ஹலோ, நான் பேச்சு முத்து பேசுறேன். அண்ணே, நான் அங்கு பேசுறேன்னு. சொல்லுமா. ஒன்னும் இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும்னு தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா? அங்க வெள்ளையம்மான்னு ஒரு பொம்பளை வீட்டு வேலை செஞ்சுதே, அந்த பொம்பளையோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா அண்ணே? ஏண்டி, இங்க நாங்க வேண்டாம், நம்ம குடும்பம் வேண்டாம். ஆனா இங்க வேலை பார்த்த வேலைக்காரோட அட்ரஸ் மட்டும் உனக்கு வேணும், அப்படித்தானே? அண்ணே, யாருண்ணே? யாரா? உன் புருஷன் தாண்டி. என்ன உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா என்ன? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல. பயமுடுறி. ஏண்டி இப்படி வயசான காலத்துல கூறு கெட்டு போய் அலையிற? ஏண்டி அந்த களவாணி சரிக்கோட அட்ரஸ் உனக்கு எதுக்கடி? 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணி தரம் பண்ண போறீங்களா? அந்த வேலைக்காரி மேலதான் தப்பு இருக்குன்னு விஜய் சொன்னப்ப நான் நம்பலடி. ஆனா இப்ப நம்புறேன்டி. ஏண்டி அந்த வேலைக்காரியை நீ அனுப்பிச்சியா இல்ல கண்மணி அனுப்பிச்சாளா? 2 பேரும் சேர்ந்து அனுப்பிச்சிட்டு இப்ப நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரு? விஜய் சொன்னாளா? இத பாருங்க, யார் நாடகக்காரி, யார் டிராமா போடுறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். பேசுற பேச்ச பாரு. கூறு கட்டவா பேசுறா பாரு பேச்சு. என்ன தெரியுமா, பெரியப்பாவை பேசுறாரு. ஆமாமா, அவரேதான். பேச்சு முத்து அண்ணங்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டு அந்த வேலைக்காரியோட அட்ரஸ் உனக்கு எதுக்குன்னு தாம் தூம்னு குதிக்கிறாரு. அச்சோ, இப்ப என்னக்கா பண்றது? என்னத்த பண்றது? அதுக்குள்ளதான் அந்த மனுஷன் போனை புடுங்கிட்டாரு. அந்த பொம்பளையோட அட்ரஸ் வேணும். அவளை பார்த்து விசாரிச்சா விஜய பத்தின விவரம் ஏதாவது தெரியும். அந்த பொம்பளையை எப்படி பாக்குறது, எங்க போய் தேடுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பெரியமா, அந்த வெள்ளையம்மா அட்ரஸ் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியமா. அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சு எப்படியாவது அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு வரேன். போதுமா? பாத்துங்க எப்படி வாங்கிட்டு. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உன்னை முட்டி தூக்குறதுக்கு ஆட்டோ ஏற்பாடு பண்ணது நான் தான். அப்பா, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது. ஏதோ என் தம்பி நல்லவனா இருக்கிறதுனால பரவாயில்ல. இன்னொருத்தனா இருந்தா என்ன நடந்திருக்கும்? புஷ்பா, பேசுற விஷயத்த நிதானமா பேசு. இங்க எல்லார் மனசுலயும் வருத்தமும் கோபமும் இருக்கு. இந்த நேரத்தில் நீ தூண்டி விடுற மாதிரி பேசுறது
நல்லா இல்ல. இந்த பாருங்க, அப்போ சக்திக்கு அவ வீட்ல நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால தான் அவளால உங்ககிட்ட 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க. ஒரு பொண்ணு தனக்கு கர்ப்பம் கலைஞ்சதை எப்படிங்க வீட்ல சொல்லாம இருப்பா? அது தப்பு தானே? ஏங்க அதான் சக்தி உங்க எல்லார்கிட்டயும் தெளிவா வெளிப்படையா சொல்லிட்டால நடந்தது என்னன்னு. அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அது திட்டம் போட்டு பண்ணது அந்த பூபதி. பழைய விஷயம்லாம் இப்ப எதுக்கு புதுசா கலர்றீங்க? இது பாருங்க, சக்தி அவ கர்ப்பம் கலைஞ்சது சொல்லாம இருந்தது காரணம் பயம். அந்த பயம்தான் சக்தியை உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. இத பாருமா, எதுக்கு அனாவசியமான பேச்சு? நாங்க முடிவு பண்ணியாச்சு. சக்தி இனிமே மருமகங்கிற உறவோட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த தகுதி உரிமை இனிமே அவளுக்கு கிடையாது. என்னமா இது இப்படி பேசுறீங்க? ஆமாமா, ஒருத்தி தன்னோட கர்ப்பம் கலைஞ்சதை மறைச்சு இவ்வளவு நாடகம் ஆடி இருக்கானா? அவளை எப்படி நம்புறது? இந்த அளவுக்கு நெஞ்செழுத்து உள்ளவ நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. என் புள்ள தலையில கல்ல தூக்கி கூட போடுவா. என்னமா இது? சக்தி தப்பானவனே முடிவு பண்ணிட்டு அவளை பத்தி தப்பாவே நினைப்பேங்கிற உறுதியில பேசுற மாதிரில பேசுறீங்க. மனசுல பட்டதாமா பேச முடியும். அவ அந்த அளவுக்கு பொய்யும் அழுத்தமும் உள்ளவளா இருக்கா. அவளை எப்படி நம்ப முடியும்? நீங்க பேசுறது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குமா. திவாகர், நாங்க 2 பேரும் உன் வைஃப் சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்ற? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல திவாகர். உங்க அம்மா அப்படி பேசுறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீ எல்லா விஷயத்திலயும் தெளிவா இருக்கிறவ இப்ப இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? இது தப்பு திவாகர். அனிதா நடந்தது என்ன? திவா, நீ பேசாம இரு. இங்க பாரு அனிதா, திவா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அவனை கண்டிக்கிற மாதிரி நீ பேசாத. ஏங்க ஏன் பேசக்கூடாது? எல்லா விஷயத்திலயும் நியாயம் பேசுற திவாகர் இப்ப சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? என்னவோ உனக்கு தான் ரொம்ப நியாயம் பேச தெரியுங்கிற மாதிரி பேசாத. இதே திவா உன்னோட அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தா நீ அப்படி பேசுவியா? கர்ப்பத்தை கழிச்சிட்டு வந்த சக்திக்கு சப்போர்ட் பண்ணுவியா? சரி, ஆனா இதே சக்தி உங்களுக்கு அக்கா இல்ல தங்கச்சியா இருந்திருந்தா நீங்க இப்படி நடந்திருப்பீங்களா? என்னம்மா இது? பதிலுக்கு பதில் பேச்சா இருக்கு. சக்தி எங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஓடுகாலியா வளர்த்திருக்க மாட்டோம். ஏங்க இப்போ பதிலுக்கு பதில் யாருங்க பேசுறாங்க? நீங்க தானே. அது எப்படிங்க? ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்னு வரும்போது நம்மளே இவ்வளவு சுயநலமா மாறிடுறோம். நமக்குள்ள இருக்கிற நல்ல குணம் எல்லாம் எங்க ஒளிஞ்சு போகுது? எங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ இந்தம்மா எங்க வீட்டு பத்திரத்தை வச்சுக்கோன்னு கொண்டு வந்து நீட்டின அத்தையா நீங்க? அந்த நல்ல குணம் எல்லாம் எங்கெங்க போச்சு? பட்டன ஓடுகாலின்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ மட்டுமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உங்க புள்ள திவாகர் தானே அவளை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை மாத்தி திருச்சி பேசுறது உங்களுக்கு அழகு இல்லைங்க. மேகலா, விட அனிதா, ஒரு முடிவோட இருக்கிறவங்களோட என்னத்த பேசுறது? வா போலாம், வா. என்னது இது? நீயும் ஏன் இப்படி அவசரப்பட்டு படப்படன்னு பேசிட்டு வந்துட்ட? என்ன பண்றது அனிதா? அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி பேசி தீக்கிறதுங்கிறத விட்டுட்டு பழசெல்லாம் பேசி ஒருத்தர் ரணமாக்கிக்கிட்டு. ரிலாக்ஸ் மேகலா, கூல் டவுன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அனிதா. இந்த பிரச்சனை எப்படியாவது பேசி தீக்கலான்னு தானே நினைச்சோம். எப்படி தீக்க போறோமோ? பாத்துக்கலாம், வா போலாம். அம்மா விஜய், கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஏமாப்ல 2 நாளா கணக்கு வழக்கெல்லாம் எழுதாம கிடக்க பேச்சு முத்து என்னாச்சு? அவர் நேற்றுக்கு வீர சபதம் போட்டு டிஃபன் கேரியரும் 4 புஸ்தகத்தையும் எடுத்துட்டு போனவர் தான் மாமா. அதான் தெரியுமா எனக்கு. போனுங்கன்னு எதுவும் பண்ணானா இல்லையா? நேற்றுக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணாரு மாமா.
நீங்க ஏதோ ஒரு இடத்துல பணம் வசூல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்களாமே, அந்த இடத்துல எப்படியாவது வசூல் பண்ணி தன் திறமைய உங்ககிட்ட நிரூபிக்க போறதா சொன்னாரு. அப்ப கண்டிப்பா வசூல் பண்ணிட்டு வந்துருவாரு. ஆமா ஆமா, கிழிச்சான் அவன். நீ வேறடா, நான் பணம் கொடுத்த பார்ட்டிலேயே பெரிய பார்ட்டி அவன் தான். அவன் அது மட்டும் இல்ல, பெரிய கஞ்ச பிசினாரியும் கூட. அவங்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு. அதுவும் இல்லாம அவன் சிங்கப்பூர்லயே மலேசியாவிலேயே ஏதோ ஒரு கீப்பர் வேற வச்சிருக்கானா. இங்க நம்மள மாதிரி பல பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு அல்வா கொடுத்துட்டு அங்க போய் செட்டில் ஆனாலும் ஆயிடுவான், சொல்ல முடியாது. மாமா மாமா வாடா, உனக்கு ஆயுசு 100 இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ வந்து நிக்கிற. சும்மா வரல மாமா, நீங்க சொன்ன முத்து மாணிக்கத்துக்கிட்ட அசலையும் அதோட வட்டியையும் சேர்த்துல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் என்னடா சொல்ற, உண்மை அவ ஆச்சரியமா இருக்குடா. அதுதான் பேச்சு முத்தோட ஸ்டைலு. அங்கேயே கிடந்து படுத்துனதுல நொந்து போய் பணத்தை ஏற்பாடு பண்ணி என் கையில கொண்டாந்து கொடுத்துட்டான். தெரியுண்டா எனக்கு, என்னோட ராசி பலன்ல போட்டிருந்தான்டா எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவுன்னு. வந்துருச்சு பாத்தீங்களா பணம். கஷ்டப்பட்டு பணத்தை வசூல் பண்ணிட்டு வருது பேச்சு முத்து. பேப்பர்காரன் பேர் தட்டிட்டு போயிடணும். சந்தோஷம் தான்டா மாமா. இதுக்காக பேச்சு முத்து அண்ணனுக்கு ஸ்பெஷல் பார்ட்டியே கொடுக்கலாம். மாமா, அசல் 12 லட்சம், வட்டி 3 லட்சம், ஆக மொத்தம் 15 லட்சம் இதுல இருக்கு. 25,000 லெஸ் பண்ணிட்டான் மாமா. சரி சரி, அப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் இதுல இருக்கு, பாத்துக்கலாம். நீயே வச்சுக்கடா, என் கணக்கை விட உன் கணக்கு சரியா தான் இருக்கும். முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பத்திரமா இரும்பு பீரோல வச்சு நல்ல விதமா பூட்டு ஜாக்கிரதை போ. மாமா, நானும் ஏதாவது வசூல் பண்ணிக்கிட்டு வரட்டா? அப்பல இந்த முனுசாமி வந்து ஒரு 5,000 ரூபாய் பாக்கி இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வேணா அதை போய் வசூல் பண்றீங்களா? பெரிய பணத்துக்கெல்லாம் பேச்சு முத்தானலாம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க போங்க. என்ன போனீங்கன்னா உங்களை பார்த்து பயந்துட்டு சுத்தல் கொடுத்துருவாங்க. நான் தனியா தானே போற, தாம்பரம் வரலையா மாமா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஐயோ சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. மிரட்டுங்க, தன்னால வலிக்கு வந்துருவான். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்னங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற விஷயத்தை பத்தி பேசணும்ல. உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க இதுதான் சரியான நேரம், போய் கேளுங்க. என்ன விஜி இப்படி திடுதிப்புன்னு போய் கேட்க சொல்ற? என்னங்க, மாமா வரா கடனா நினைச்சிட்டு இருந்த 15 லட்சம் ரூபாய் வந்துடுச்சு. உங்க கண்ணு முன்னாடி தானே பீரோல வச்சு போட்டு சொன்னாரு. இப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா மறுக்க மாட்டாரு, போய் கேளுங்க. பணம் வந்ததை பார்த்துட்டு போய் கேட்டா ஒரு மாதிரியா இருக்காது? என்னங்க, பணம் இல்லாத போது கேட்டா அது நடக்காது, பணம் இருக்கும்போது கேட்டா அது தப்பு இல்ல. நீங்க வேற யார்கிட்ட கேட்க போறீங்க? உங்க அப்பா கிட்ட தானே கேட்க போறீங்க. அதுவும் தொழில் செய்யறதுக்கு தானே. ஏங்க தயங்குறீங்க? வெட்டி செலவு பண்ணவா கேக்குறீங்க? தொழில் பண்ணி சம்பாதிக்க தானே கேக்குறீங்க. தயங்கமா போய் கேளுங்க. என்னங்க சொல்றேன்ல, போய் கேளுங்க. போங்க. போங்க போங்க. அப்பா. என்னடா? எனக்கு மாமா கொஞ்சம் பணம் வேணும். என் சட்ட பையில 2,000 ரூபா இருக்கு, 500 ரூபா வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துக்க. செலவுக்கு இல்ல, கொஞ்சம் அதிகமாவே பணம் வேணும். அதிகமானா 5,000 ரூபா போதுமா? ஒரு 10-15 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. நான் பிசினஸ் பண்ண போறேன். பத்து 15 லட்சமா? என்னடா சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் நானும் சும்மா இருக்கிறது? ஏதாவது தொழில் பண்ணி நானும் சம்பாதிக்க வேண்டாமா? என்னாச்சு பூபதி, ஒரே ஒரு நிமிஷத்துல ஞானோதயம் வந்துருச்சா? இல்ல நேத்து அடிச்ச மப்ல ஹேங் ஓவர்ல பேசுறியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பூபதி, எப்பவும் இல்லாத ஆர்வம் கிச்சனுக்குள்ள போயிட்டு வந்த உடனே வந்துருச்சா? இல்ல கிச்சன்ல ஏதாவது கிளி ஜோஷம் சொல்லிச்சா? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்பா, எனக்கு பணம் கொடுக்குறீங்களா? ஏண்டா, உனக்கு எதுக்கு இப்ப இந்த தோரணை? உனக்கு இப்ப என்ன குறைச்சல்? 3 வேளை சாப்பாடு, ஊர் சுத்த காரு, அதுக்கு போடுறதுக்கு பெட்ரோலு, அப்புறம் கிரெடிட் கார்டு, அப்புறம் அப்பப்ப தேவையான செலவுக்கு பணம், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? மத்தவங்க மாதிரி நானும் 4 காசு சம்பாதிக்க வேண்டாமா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான்டா இருக்கு. நீ மற்ற பிள்ளைங்க மாதிரி 4 காசு சம்பாதிச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனா அதுக்கெல்லாம் நீ லாயக்கலடா. தபரு, நீயும் மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்ல, நானும் மற்ற அப்பனுங்க மாதிரி இல்ல. நீ 10 பைசா சம்பாதிக்க வேண்டாம்,
நான் சம்பாரிச்சு வச்சதை பைசல் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். நான் என்ன சீட் ஆடுறதுக்கா பணம் கேட்கிறேன்? ஏன் நீ சீட்டே விளையாண்டது இல்லையா? எத்தனை தடவை நீ சீட்ல தோத்துட்டு வந்திருக்க? நான் ஏதாவது உன்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கேனாடா? சொல்லு, கேட்டிருக்கேனா? இந்த பாரு, சீட்டாட்டங்கிறது ஒரு விளையாட்டு. அதுல தோத்தோம்னா 10,000 15,000 தான் போவோம். ஆனா பிசினஸ்ங்கிறது அப்படி இல்ல. ஆனா அதுல மாடு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் நின்னு வையே, லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிடும். உன்னால 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுமாடா? என்னப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்படி மனசு நோக்கிற மாதிரி பேசுறீங்க? ஏய், நான் யதார்த்தமா தான்டா பேசிட்டு இருக்கேன். நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லடா. அப்ப பெத்த பிள்ளைக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க? இந்த பாரு, சம்பாதிக்கிற குரு உனக்கு கிடையாது. அது சுட்டு போட்டாலும் உனக்கு வராது. சும்மா இரு. நீங்க கொடுக்கல போங்க. எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். எனக்கும் பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் பூபதி, சொன்னா கேள்றா. ஏய், என்னம்மா இது விஜய்? எந்த நம்பிக்கையிலமா அவனுக்கு நான் பணம் கொடுக்கறது? ஏமா, எதுவா இருந்தாலும் தொழில் அவன் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்தா தானே காசு கொடுக்க முடியும். இவன் குடிக்கிறதும் சீட்டாடுறதும் சுத்துறதுமா இருந்தான். இவனை நம்பி எப்படிமா பணம் கொடுக்கறது? சாரி மாமா, தப்புதான். அவரு புரிஞ்சுக்காம கோவப்படுறாரு தவிர நீங்க எதுக்காக பணம் தரலங்கிற காரணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசுறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க.